விழுப்புரம் நகரில் பாதாள சாக்கடையிலிருந்து வெளியேறும் கழிவு நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து திமுக பெண் நகரமன்ற உறுப்பினர் விழுப்புரம் நகரமன்ற ஆணையர் இல்லத்தின் முன்பாக வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் நகராட்சி உட்பட பல்வேறு இடங்களில் பாதாள சாக்கடைகளில் அடைப்பு ஏற்பட்டு சாலைகளில் கழிவுநீர் தேங்குவதால் பொதுமக்கள் பாதிப்பிற்குள்ளாகி வருகின்றனர். கழிவுநீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க கோரினால் நகராட்சி நிர்வாகத்திடம் பொதுமக்கள் முறையிட்டால் தற்காலிகமாக நகராட்சி நிர்வாகத்தினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். இந்நிலையில் விழுப்புரம் நகர பகுதியான தாயுமானவர் நகர் பகுதியில் சாலையில் கழிவுநீர் தேங்குவதால் பொதுமக்கள் பாதிப்பிற்குள்ளாகி வருகின்றனர். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் தாயுமானவர் பகுதியில் கழிவுநீர் தேங்காத வகையில் நடவடிக்கை எடுக்க கோரி 19வது வார்டு திமுக நகரமன்ற உறுப்பினர் வசந்தா அன்பரசு விழுப்புரம் ரயில் நிலையம் அருகே விழுப்புரம் நகராட்சி ஆணையர் வசந்தா இல்லத்தின் முன்பாக தனி ஒரு நபராக வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு தமிழகத்தில் நடைபெறும் நல்லாட்சியில் உள்ளாட்சியை கெடுக்கும் வகையில் செயல்படும் பாதாள சாக்கடை ஒப்பந்ததாரர்கள் கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வரிக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்த வருஷத்துக்கு வரிக்கு இந்த வருஷம் ஓலையை கொடுத்துட்டாங்க. வரி பண்ண கொடுங்க. வேலையை முடிக்கணும். தெருவில் வந்து பாருங்க சார். வராங்க போறாங்க பார்த்துட்டு போறாங்க. நம்ம கோரிக்கை பொது இடத்துல போய் இருக்கு. வீட்டு படம் கோரிக்கை பண்றது நியாயமான கோரிக்கை. 2 வருஷமா கோரிக்கை கோரிக்கை கொடுத்து நியாயமான விஷயம். தவறான விஷயம். 6 மாசமா உரிமையை போடுறோம். அதுவும் நான் ப்ராப்ளம் இல்லாமல் போடுறோம். பதினோரு மணி வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கேன். ஆபீஸ்ல ஆளே கிடையாது. 11 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் போய் பாக்குறோம். வழக்கு போடுறதுக்கு அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இது என்னது சார்? இது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க ஆபீஸ்ல முறையிட்ட முழு பாதுகாப்பு நாங்க தயாரா இருக்கோம். ஆனா நாங்க எல்லாத்துக்கும் மக்களுக்கு போராடுறோம். எங்க ஆட்சிக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. கெட்ட பேரை உருவாக்குறவங்க யாரும் கண்டுபிடிங்க. நாங்க இங்க உட்கார்ந்து வந்து எங்களை போறோம் சார். நீங்க கைட் பண்ண போறோம், அது வேற. ஆனா இருங்க சார், நாங்க போராடுறத கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஐயா, நான் சொல்றது கொஞ்சம் கேள்வி. நீங்க வந்து உட்காந்துல்ல, நான் சொல்றேன்.